ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரலும் சுவரொட்டியும் கொஞ்சமாக இங்கே இருக்குது. அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இங்கே சின்ன வெங்காயத்தை வந்து பல்ஸ் மோடில் மிக்சியில் இப்படி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தடவை நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். டைரக்ட் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆகும். ஆனால் குக்கரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சிட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒரே ஒரு தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா அது ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு அதுக்கு தேவையான மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈரலையும் சுவரொட்டியும் சேர்த்து நல்லா இங்கே வதக்கி விடுங்க. அப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ப்ரெஷர் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் விட்டு சிம் பண்ணிக்கோங்க. சிம்மிலேயே ஒரு 5 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெந்திருக்கும். இது சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ திரும்பியும் அதை பற்ற வச்சு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணுமோ, நல்ல கிரேவியாக இருந்தால் இப்படியே இறக்கிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு, இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் ட்ரை பண்ணி இறக்கிக்கோங்க. இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you and bye-bye.